அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையின் மூலதனம் எது என்ற கேள்வியை மையமாக வைத்துத்தான் இன்றைய நற்செய்தி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. எனது வாழ்க்கையோட மூலதனமா? ஆமாங்க. எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுதான் முழுமையாக தொடங்குவோம். அப்படிதாங்க நமது வாழ்க்கை தொடக்கம் தான் இருக்கு. நம்ம எதை இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க சேர்த்து வைத்த செல்வம் தான், நீங்க வச்சிருக்கிற பொருள், நீங்க வச்சிருக்கிற அளவு கடந்த அந்த செல்வம், நீங்க எல்லாமே வச்சிருக்கிறதா உங்க வாழ்க்கையோட மூலதனம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையோட மூலதனம் எதுங்க? இன்றைய நற்செய்தி சிந்திக்க அழைக்கிறது. வாங்க வார்த்தையோட ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு கொண்டவர்களே, வாழ்க்கையின் மூலதனம் எது ஏன் அப்படின்னு கேட்டனா, நம்பிக்கை உள்ளவரும் தன் மீது நம்பிக்கை உள்ளவரும் தோற்றதே இல்லை. அதாவது தன்னம்பிக்கை உள்ளவரும் தன் மீது நம்பிக்கை உள்ளவரும் ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. அதை ஆண்டவர் என்று தெள்ள தெளிவாக என்று உணர்த்துகிறார். அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று யோசிப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பவரே நம்பிக்கைவாதி என்பார்கள். இன்றைய அடுத்தவனை பார்த்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை பார்க்காதீங்க, அடுத்து என்ன செய்யலாம், எப்படி வாழ்க்கையில போலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன் கேட்கிறேன்னா, பொதுவா சொல்லுவாங்க, நான் இந்த ஊருக்கு வந்தபோது என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்தமா எதுவுமே இல்லை, இருக்க இடம் இல்ல, தூங்க முடியாத நிலைமை, பசி, இப்படி எத்தனையோ சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன் என்று எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்ப சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்ததெல்லாம் எனக்கு வாழ்க்கையின் மூலதனமாக இருந்தது நம்பிக்கை மட்டும்தான், அதனால்தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, வாழ்க்கையோட மிக சிறந்த தாரகை மந்திரம், வாழ்க்கையின் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், வாழ்க்கையில மிகப்பெரிய மூலதனம் அப்படின்னு பார்த்தா இந்த மனிதனின் நம்பிக்கை தாங்க அவனை வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நான் சேர்த்து வச்சிருக்கிறதா எனக்கு எல்லாமே தருதுன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் நானும் நிச்சயமாக ஏமாந்து போவோங்க. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே உணர்த்துகிறார். வாழ்க்கையில் ஒருவர் எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. நம்ம சாதிக்க முடியாத கூட சாதிக்க வைக்கிறது இந்த நம்பிக்கை தாங்க. வாழ்க்கையில் எது வந்தாலும் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு தருகிறது. அதனால்தான் நற்செய்தியில 8:26 மத்தேயு 8:27 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை குண்டியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஒரு சிறந்த பாடமாக நம்பிக்கை தருகிறார். அதனால தான் அங்க காற்று புயல் எல்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு நினைத்திருக்கிறார், அனைத்தும் தன் ஆளுமைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கை அவரை முழுமையாக பொறுமையா இருங்க என்று அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார். ஆனா இந்த முதல் வாசகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆமோஸ் இறைவாக்கின இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா அவங்க தவறி போயிட்டே இருக்காங்க. ஆனா கடவுள் அழகாக உணர்த்துகிறார், ரெடியாரு என்ன ஃபேஸ் பண்ண, ரெடியாருங்க என்ன ஃபேஸ் பண்ணன்னு சொல்லி அங்க அழைப்பு விடுக்கிறார். ஆனா கடவுள் மீது நம்பிக்கை வச்சுனா எல்லாமே நடக்குங்க. நம்பிக்கையின் குறைபாடு நம்மிடம் பல நேரங்களில் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒண்ணு வரும்போது இந்த நம்பிக்கை குறைபாடு மனித உள்ளத்துல ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இதை மாற்றி போடுங்க அப்படின்னு ஆண்டவர் தருகிறார். அதனால்தான் உங்க வாழ்க்கையோட மூலதன நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னாவே போதும், வாழ்க்கையில் நாம் உயர்ந்து சென்று கொண்டே இருக்கலாங்க. இதை இறைவன் இன்று முற்றிலுமாக நமது உள்ளத்துக்குள் அவர் முழுமையாக வித்திட விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையின் பல நெருக்கடியான சூழ்நிலைகளை நாம் பொறுமையாக கையாள வேண்டும். அந்த பொறுமையா கையாளறதுக்கு நம்பிக்கை ஒரு முழு முதல் காரணமாக இருக்கிறது. 12 வயது ஆண்டவர் இயேசு தொலைந்து போகிறார். உன் தந்தையை நானும் பயங்கரமா தேடிட்டு இருந்தேன், ஏன் இப்படி செஞ்ச? அவர் பொறுமையா, உங்களுக்கு தெரியாதா என்னுடைய தந்தையின் அலுவலில் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதே போல சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறையில்லையான்னு கேட்கிறார். பொறுமையா செய்யறார். சீசருக்குரியது சீசருக்கு கொடுங்க, கடவுளுக்குரியது கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்றார். இந்த பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டு இருக்கிறார், இவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அழகா பொறுமையா ஆண்டவர் இயேசு கையாளுகிறார். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் என்று அவர் தனது வாழ்க்கையிலிருந்தே நமக்கு கற்றுத் தருகிறார். நண்பார்ந்தவர்களே, மேலும் ஒரு படி போய் நாம முழுமையாக திருவிழுத்தி அலசி பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலில் நோவா இந்த
இந்த மக்களை நான் அழிக்க போறேன், நீரினால் அழிக்க போறேன், பெரிய பெட்டகம் செய்யும் கடவுள் சொல்றார். அவர் நம்பிக்கையை மூலதனமா வச்சு அமைதியா செஞ்சுட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே சிரிச்சாங்க, என்னையா கட்டாந்தரையில இந்த மனுஷன் கட்டிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் பொறுமையோடு செய்தார். நோவாவை கடவுள் காப்பாற்றினார். ஆபிரகாம் 100 வயதுல உனக்கு வழித்தோன்றில் உருவாக்க ஒரு மகன் பிறப்பான்னு சொல்றார். ஆனா அவர் மனைவி சாரா சிரிக்கிறார். ஆனா கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துதான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று உருவாக்கினார். இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையும் மோசையின் வாழ்க்கையும் திக்குவாயன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றார். ஆனா நம்பிக்கை மூலதனமா வைத்து செய்கிறார். அந்த பெரும் மக்கள் கூட்டத்தை அழைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிதாங்க வாழ்க்கையில நம்பிக்கை மூலதனமா வச்சு எல்லாமே செய்யுங்க, ஆசீர்வாதம் நிச்சயங்க. உங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் மூலதனமா வைத்து எல்லாத்தையும் செயலாக்குங்க, ஆசீர்வாதம் நிச்சயம். திருப்பாடல் 121:3 சொல்லுகிறது, உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உறங்குதில்லைங்க, நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் செயலாக்குங்கள். இறையாசிர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையின் மூலதனம் நம்பிக்கை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அதில் வேரூன்றி நிற்க ஒரு ஆலமரம் வேர் விட்டு முழுமையாக வளர்ந்து தழைத்து நிற்பது போல எங்கள் வாழ்க்கை என்ற ஆலமரத்தை நாங்கள் நம்பிக்கை முழுமையாக வைத்து கட்டமைத்திட எங்களோடு தங்கி ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.